முருங்கைக்கீரையை வச்சு இந்த தடவை நியூ ரெசிபியோட வந்திருக்கேன். முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. சரி, முருங்கைக்கீரையை பொரிச்சிட்டு வந்து அதை நல்லா இணுங்கி அலாசி நல்லா 2-3 தடவை கழுவி வச்சுருக்கேன். அது ஒரு கப் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். மசாலா பவுடர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் தூள், சாம்பார் பொடி வந்து ரொம்ப கம்மியாக தான், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உப்பு, அது கூடவே பெருங்காயம் தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் முருங்கைக்கீரை மட்டும் போட்டால் நல்லா இருக்காது, அந்த கசப்பு டேஸ்ட் வரும்னு சொல்லி அது கூடவே பருப்பும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1/2 டம்ளர் பருப்பு அப்படிங்கிற ரேஷியோவில் பருப்பும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஊற வச்சிருந்த அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் சரியா இருந்தது அப்படின்னா லெட் க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து 4 to 5 விசில்ஸ் விட்டுருந்தேன். அப்போதான் வந்து சாப்பாடு நல்லா குலைவா வரும்னு சொல்லி 4 to 5 விசில்ஸ் விட்டுருந்தேன். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதையும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மேஷியாக இருந்தது. பாப்பாவுக்கு மேஷியாக இருந்தால் தான் பிடிக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அவிச்சு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா?